தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜயை வெட்கப்பட வைத்தவர் தான் நம்மிடையே இருக்கிறார். தாவேக்காவினுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளர் லைலாமணி நம்மிடையே இணைந்திருக்கிறார். இப்போ 67, 77க்கு பிறகு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து தமிழ்நாட்டில் 26ல் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மேடையிலேயே முழங்கியிருக்கீங்க. உங்க தளபதியும் முழங்கியிருக்காரு. இதை எப்படி எடுத்துக்கிறது? 2026ல் அது போன்ற ஒரு நிகழ்வு நடைபெற போகுதுன்னு எடுத்துக்கோங்க. 2026ல் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தலைவர் தளபதி அவர்கள் வரப்போகிறாங்க. அந்த மேடையில் சொன்ன மாதிரி தான் சொல்கிறேன். தமிழ்நாட்டு மக்களின் துணையோடு, இளைஞர்களுடைய படையோடு, தாய்மார்களுடைய ஆதரவோடு, தாய்மார்களுடைய ஆதரவு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வந்திருக்காங்க. அந்த அடிப்படையில் அண்ணா அவர்களுக்கு தாய்மார்களுடைய ஆதரவு இருந்தது. ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு தாய்மார்களுடைய ஆதரவு இருந்தது. அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு தாய்மார்களுடைய ஆதரவு இருந்தது. அமோக வெற்றி பெற்றாங்க. அதன் பிறகு தாய்மார்களுடைய ஆதரவு அமோகமாக இருக்கக்கூடிய ஒரே நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் தான். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 12 மாதத்தில் தமிழ்நாட்டின் சிஎம் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல. இப்போ 67க்கு முன்னாடி 67 வெற்றியை பற்றி எல்லாம் பேசுகிறோம். 67க்கு முன்னாடி அவர் ஆற்றிய ஒரு பணி, அரசியல் ரீதியான பணி என்பது மிகப்பெரியது. அதே போல் 77 வெற்றியை பற்றி பேசுகிறோம். 77க்கு முன்னாடி எம்ஜிஆர் ஆற்றிய அரசியல் பணி என்பது மிகப்பெரியது. அதே போல் விஜய் வந்து மக்கள் பணி ஆற்றியிருக்காரு. அரசியல் தொடங்கி இப்போதான் 2ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் போது மிகப்பெரிய அளவிலான வெற்றி 2026ல் கிடைக்கும்னு எப்படி நம்புறீங்க? அதாவது பிரதர், எல்இடியில் ஒரு 1/4 மணி நேரம் வீடியோ போட்டாங்க, பார்த்தீங்களா இல்லையா? அது என்ன பணி? மக்கள் பணி. மக்கள் பணினா என்ன? அதுதான் தெரியுமா சொல்லிட்டேன். அதாவது மக்கள் பணி என்பது வேறு, அரசியல் பணி என்பது வேறெல்லாம் கிடையாது. மக்களுக்கு வேலை செய்வது தான் அது மக்கள் பணி, அரசியல் பணி. அரசியல் பணி என்பது அதிகாரத்தை கைப்பற்றி அதிகாரத்தின் மூலமாக எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்கணும், சம வாய்ப்பு சம உரிமை கிடைக்கணும். அதான் எங்கள் தலைவர் சொல்றாரு. அதான் அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் எல்லாம் எளிமையானது. இப்போ அதை நோக்கி தான் எங்களுடைய அரசியல் பயணம். நற்பணி மன்றமாக, மக்கள் இயக்கமாக பல உதவிகளை செய்துட்டோம். தன்னார்வ அமைப்பாக பல உதவிகளை செய்துட்டோம். ஆட்சியும் அதிகாரத்தையும் கைப்பற்றி தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்களுக்கு நம்ம உதவி செய்ய போகிறோன்ற ஒரு நிலைப்பாட்டில் வந்திருக்கிறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த 2 முறையும் ஒரு மாற்றம் ஏற்பட்டதில்ல. அந்த மாற்றத்தை யார் உருவாக்குனா? மக்கள். அவ்வளோதான் பிரதர், முடிஞ்சு போச்சு. 2011 ஒரு மாற்றம் நடந்துச்சா இல்லையா? ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி வரைக்கும் கொண்டு வந்தாங்களே, யார் கொண்டு வந்தா? தமிழ்நாட்டு மக்கள். அப்போ தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா 2026ல் தலைவர் தளபதி தான் சிஎம் முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தான் 1 கோடியை நெருங்கக்கூடிய வகையில் கட்சியில் உறுப்பினர் சேர்க்கை நடந்துகிட்டு இருக்கு. எங்களுடைய இலக்கு என்பது 2 கோடி. அப்போ எதற்கு மக்கள் வந்து குடும்பமாக ஏன் எங்கள் கட்சியில் சேரணும்? அப்போ ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்களா? எங்கள் தலைவர் வந்து பிரைமரி ஃபோர்ஸாக வர்றார், முதன்மை சக்தி. இப்போ முதன்மை சக்தினா திமுக வேண்டாம், ஆட்சியில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் வேணாம், அந்த இடத்துக்கு நான் வந்து உங்களுக்கு நல்லது செய்கிறேன் அப்படின்ற ஒரு பெரும் பார்வையோடு அவர் வர்றார். மிகப்பெரிய ஒரு மகுடத்தை வேண்டாம் என்று தூக்கி எறிந்து விட்டு, அதாவது இங்கே என்ன நினைக்கிறாங்கன்னா, தியாகம் அப்படின்னா ரோட்டில் இறங்கி போராடணும், சிறைக்கு போகணும் அப்படின்னு தான் தியாகம் நினைக்கிறாங்க. அது எப்படி தியாகத்தினுடைய ஒரு வடிவமோ அதே போன்று புகழையும் பணத்தையும் பேரையும் வேணான்னு தூக்கி எறிகிறாங்களே, அதுவும் மிகப்பெரிய ஒரு தியாகம் தான். தமிழ் சினிமாவினுடைய உச்சம் 250 கோடி அவருக்கு ஒரு படம். இன்னும் 10 வருஷம் அவர் நடிப்பார். 2500 கோடியை வேணான்னு தூக்கி போட்டு வர்றாருல, இது வந்து மிகப்பெரிய ஒரு தியாகம். இதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்துட்டாங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் அவர் இருக்கார். அவர்கள் வீட்டில் இருக்கிற ரேஷன் கார்டில் தான் தளபதி பேர் இல்லையே தவிர, ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்கன்னா அதில் 3 பேருடைய உள்ளத்தில் தளபதி இருப்பார். அதையெல்லாம் வாக்காக மாற்றக்கூடிய வேலையை தான் எங்கள் வியூக அமைப்பாளர்கள் செய்ய போகிறாங்க. இப்போ விஜய்க்கு வந்து தேர்தல் வியூகம் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நான் இல்லை, அதுக்காக நான் வரலை. என்னுடைய தம்பியா விஜய் வந்து 2026ல் ஆட்சி அமைப்பார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் தெரிவிச்சிருக்காரு. அது திரும்ப உங்களை பாருங்க. அதாவது அவர் வந்து 19 சொல்ல முடியாது, அவர் வந்து கணித்து தான் சொல்ல முடியும். ஏற்கனவே 2021 திமுகவோடு இணைந்து அவர் வேலை செஞ்சுருக்காரு. அப்போ தமிழ்நாட்டுடைய கள நிலவரம் என்ன, தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை என்ன, தமிழ்நாட்டு மக்கள் எதை விரும்புகிறாங்க என்பதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அடிப்படையில் தான் 2026ல் இவர் சிஎம்மாக வருவார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதை நிறைவேற்றக்கூடிய இடத்துல தளபதிகளாகிய நாங்கள் இருக்கிறோம்ல, தளபதிக்கு நாங்கள் தளபதிகளாக இருக்கோம்ல, அவ்வளோ எளிதாக எங்கள் தலைவரை விட்டுருவோமா? எங்கள் தலைவர் தோக்குறாருன்னா அது நாங்களே தோக்குற மாதிரி, அதை நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவோமா? அப்போ நாங்கள் எங்கள் உயிரை கொடுத்தாவது தமிழக வெற்றி கழகத்தை ஆளுங்கட்சியாக கொண்டு வருவதற்கு உண்டான வேலைகளை செய்வோம். அதற்கு தான் எங்கள் தலைவர் வந்து பூத் கமிட்டி வரைக்கும் நம்ம வலுப்படுத்தணும், கட்டமைப்பை உருவாக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே கட்டமைப்பு ரொம்ப வலிமையாக இருக்குது. அதை அதிகாரப்பூர்வமாக இந்த திமுக பிஜேபி போன்ற கட்சிகளுக்கு நம்ம காட்டணும்ல. அதற்காக தான் எங்கள் தலைவர் ஒரு பூத் கமிட்டி மாநாடு ஒன்று நடத்த போகிறேன். அந்த மாநாட்டை பார்த்தாவது நாங்கள் எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கீங்கன்னு பாருங்கள் என்பதை காட்டுவதற்காக நாங்கள் நடத்த போகிறோம்.
இப்போ விஜய் அவர்கள் மேல பொதுவாக வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம் என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தலைவராக இருக்காரு அப்படின்னு சொல்லி விமர்சனம் வைக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படிலாம் கிடையாதுங்க. அதாவது பொது வாழ்க்கை என்று வந்துவிட்டால் போற்றுவோர் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுவோர் தூற்றட்டும். அதெல்லாம் நம்ம பார்த்துக்கவே கூடாது. அவர் மீது விமர்சனம் இருந்தா, நான் திரும்பவும் சொல்றேன், 1 கோடி பேர் எப்படி கட்சியில் உறுப்பினராக சேர்ந்தாங்கன்னு தான் கேள்வி. எங்கள் ரசிகர்களை விட்டுருங்க. இதை தாண்டி தாய்மார்கள்லாம் வராங்களே, 65 வயது முதியவர்கள், அவங்கெல்லாம் எங்கள் கட்சியில் ஏன் சேர்றாங்க? உண்மையிலே வெளிப்படையாக சொல்கிறேன், எங்கள் தலைவரை இன்னொரு எம்ஜிஆராக பார்க்குறாங்க பல பேர். அப்போ மக்களுடைய உள்ளத்தில் அவர் இடம் பிடிச்சதுனால தானே தெரியும். நான் திரும்பவும் சொல்கிறேன், அந்த 15 நிமிஷம் வீடியோ பாருங்கள். அவர் எப்படி வந்து அந்த ரசிகர் மன்றத்தை நற்பணி மன்றமாக மாற்றிருக்கிறாரு, அந்த நற்பணி மன்றத்தை மக்கள் இயக்கமாக எப்படி மாற்றினாரு, அந்த மக்கள் இயக்கம் தமிழக வெற்றி கழகமாக எப்படி மாறியது, உள்ளாட்சியில் 127 இடங்களை எப்படி நம்ம வெற்றி பெற்றோம். வெறும் அவருடைய புகைப்படத்தை மட்டும் தாங்க பயன்படுத்தினோம். அவருடைய பேர் அவ்வளோதான். அவர் எந்த இடத்துக்கும் பிரச்சாரத்துக்கெல்லாம் வரல. அப்போ அவர் முகத்தை பார்த்தாவே மக்கள் ஓட்டு போடுறாங்கல்ல. அதை தான் நான் சொன்னேன் மேடையில். நீங்கள் கேட்டிங்களே, தளபதியே வெக்கப்பட வைத்தார் அப்படின்னா, எங்களை ஒரு பிராண்டுங்க, தமிழ்நாட்டினுடைய பிராண்டு, தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக இருக்கார், தமிழ்நாட்டினுடைய ஒரு முகவரியாக இருக்கிறாரு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து மக்களுக்கு சேவை செய்யணும்னு வரார்ல, அதுதான் எங்களுக்கு ஒரு அடையாளம். அதான் சொன்னேன், எங்கள் தலைவனுடைய முகத்தை பாருங்கள். இதே முகத்தை தான் 30 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு மூஞ்சா, இந்த மூஞ்சை பார்த்து நாங்கள் படம் பார்க்கணுமா, இதுக்கு 50 ரூபா 100 ரூபா நாங்கள் செலவு பண்ணணுமான்னு கட்டுரைகள்லாம் எழுதுனாங்க. ஆனால் இந்த மூஞ்சை பார்ப்பதற்கு தான் இன்று கோடிக்கணக்கான மக்கள் தவம் கிடக்கிறாங்க. எப்போ தலைவர் சுற்றுப்பயணம் வருவார், மக்களை சந்திப்பாருன்னு. அப்போ படிப்படியாக உழைத்து உழைத்து முன்னேறினார். ரெக்கமெண்டேஷன் தலைவர் கிடையாது, அவர் முன்னேறி வந்த ஒரு தலைவர். அந்த அடிப்படையில் பாருங்கள், மன்னராட்சி வீழ்த்தப்படணும், வாரிசு அரசியல் வீழ்த்தப்படணும், சர்வதிகாரம் வீழ்த்தப்படணும், பாசிசம் வீழ்த்தப்படணும், பாயாசமும் வீழ்த்தப்படணும். மும்மொழி கொள்கையில வந்து விஜய் ரொம்ப திடகாத்திரமா இருக்காரு. மும்மொழி கொள்கை திணிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஆனா விஜய் மேல வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு, அவர் நடத்தக்கூடிய பள்ளியிலேயே இந்தி திணிக்கப்படுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது சிபிஎஸ்சி ஸ்கூலுங்க. சிபிஎஸ்சி ஸ்கூல்ல மும்மொழி கொள்கை தான் இருக்கும். அதே மாதிரி அவர் ஒரு இலவச பள்ளிக்கூடம் ஒன்று நடத்துறாருல தமிழ் வழியில, இருமொழி கொள்கையில. ஏன் அதை பத்தி யாருமே பேச மாட்டேன்றீங்க? இப்போ தமிழ்நாட்டில் சிபிஎஸ்சி தனியார் பள்ளிகள் யார் நடத்துறா? திமுக கட்சியை சார்ந்த முக்கியமான பிரமுகர்கள் நடத்துகிறாங்க. அந்த கேள்வியை அவங்ககிட்ட யாரும் கேட்க மாட்டேன்றீங்க. அதாவது நம்ம எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் கிடையாது. ஆனால் தமிழ்நாடு மண் என்பது, தமிழ்நாடு கலாச்சாரம் என்பது, தமிழ்நாட்டுக்கென்று ஒரு கொள்கை இருக்குது. தமிழ் மாநிலம் உருவாவதற்கு மொழிப்போர் தியாகிகளுடைய போராட்டம் என்பது மிக பெருசு. ஐயா தாளமுத்து அவர்கள் எதற்காக இறந்தார், ஐயா நடராசன் அவர்கள் எதற்காக இறந்தார், ஐயா சின்னசாமி அவர்கள் எதற்காக இருந்தார், சங்கரலிங்கனார் அவர்கள் உண்ணாவிரதம் இருந்து ஏன் இறந்தார் என்கின்ற ஒரு வரலாறு ஒன்று இருக்குல்ல. மொழிக்காக இறந்துருக்கிறாங்க. மொழி தான் ஒரு மாநிலத்தினுடைய ஒரு அடையாளம். அப்போ இருமொழி கொள்கையிலேயே தமிழ்நாடு வளர்ச்சி பெற்ற ஒரு மாநிலமாக இருக்குது. இருமொழி கொள்கையில் மிக உறுதியாக அண்ணா அவர்களும் இருந்தாங்க, எம்ஜிஆர் அவர்களும் இருந்தாங்க, அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் இருந்தாங்க, திமுகவை சேர்ந்த ஸ்டாலின் அவர்கள் இருப்பது போன்று நடித்து கொண்டிருக்கிறார். சரிங்களா? அதனால இந்த மாநிலத்தின் உரிமை சார்ந்ததில் நம்ம உறுதியாக இருக்கணும். நீங்கள் வந்து ஹிந்தி கற்றுக்காதீங்க, சமஸ்கிருதம் கற்றுக்காதீங்க, மலையாளம் கற்றுக்காதீங்கன்னு எந்த இடத்துல நம்ம சொல்லலை. திணிக்காத, இங்கே வந்து விருப்பப்பட்டு கற்றுக்கொள்வது என்பது வேறு, கட்டாயப்படுத்தி இதை படிச்சே ஆகணும் என்பது வேறு. அதை தான் நாங்கள் பாசிசம்னு சொல்கிறோம், சர்வாதிகாரம் சொல்கிறோம். இங்கே வந்து தமிழ்நாட்டில் எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஹிந்தி படிக்கலாம், ஸ்பானிஷ் படிக்கலாம், சமஸ்கிருதம் படிக்கலாம், எது வேண்டுமானாலும் படிக்கலாம். நீங்கள் வந்து திணிக்காதீங்கன்னா அதை தான் எங்கள் தலைவர் நம்ம சொல்லிடுறாங்க. இருமொழி கொள்கையில் தமிழக வெற்றி கழகம் உறுதியாக இருக்கிறது, தமிழ்நாடும் உறுதியாக இருக்கிறது. மற்ற மாநிலத்தை ஒப்பிடுங்க, மற்ற மாநிலத்தை விட வளர்ச்சி பெற்ற மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. கல்வியில், வேலைவாய்ப்பில், மருத்துவத்தில், உள்கட்டமைப்பில், தகவல் தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. நம்ம எந்த இந்தி மொழியும் பேசலை, எந்த சமஸ்கிருத மொழியும் பேசலை, தமிழ் பேசுகிறோம், ஆங்கிலம் பேசுகிறோம். உலகத்திலேயே தலை சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கின்ற பொழுது எதற்கு மூன்றாவதாக ஒரு மொழி? இந்தி திணிப்புன்னு சொல்லிட்டு நீங்க எதை சொல்றீங்க? ஏன்னா புதிய கல்விக் கொள்கையில வந்து இந்தி கட்டாயம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணல. அப்படி இருக்கும்போது அது இந்தி திணிப்புன்னு சொல்லிட்டு நீங்க எதை வச்சு சொல்றீங்க? மும்மொழி கொள்கையை சொல்கிறோம். அதாவது காலங்காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மொழியை தான், ஒரே நாடு ஒரே மொழி. எந்த மொழி சொல்லுங்கள்? என்ன சொல்கிறாங்க பிஜேபி? ஹிந்தி மொழியை தானே இந்தியா முழுமைக்கும் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுடைய அஜெண்டா என்னென்னா, அவங்களுடைய மறைமுக திட்டம் என்னென்னா, ஹிந்தி மொழியை தமிழ்நாடு முழுவதும் நார்மலைஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க அவங்க. இப்போ ஒரு மொழி நார்மலைஸ் ஆகிடுச்சுன்னா எல்லாரும் ஹிந்தி பேச கற்றுப்பாங்களா? அப்புறம் அது என்ன ஆகும்? அலுவல் மொழியாக வரும். அப்போ என் தாய்மொழி சிதைக்கப்படணுமா? அதை தான் நம்ம வேண்டான்னு சொல்கிறோம். உங்களுக்கு மூன்றாவது ஒரு மொழி வேணும்னா அதை பயன்படுத்திக்கோங்க, அதை ஒன்று நீ கட்டாயப்படுத்தி திணிக்காதீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அந்த அடிப்படையில் எந்த மொழிக்கும் நாங்கள் எதிரானவர்கள்லாம் கிடையாது. விருப்பப்பட்டு நம்ம படிக்கிறோம்.
அலுவல் மொழியா வந்துரும் அப்படின்னு ஒரு அச்சத்தெல்லாம் சொல்றீங்க. இதே தமிழ்நாட்டுல தமிழை வந்து வழக்காடு மொழியெல்லாம் மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் கோரிக்கை தான் முன்வைக்கப்படுது. அது மாற்றப்படல. கோரிக்கை ஏமாத்துறாங்க. திமுகவும் ஏமாத்துகிறது, பிஜேபி அண்ணாமலை சொல்றாருல, மும்மொழி கொள்கையை கொண்டு வர்றது நல்லது, மாநிலம் வளர்ச்சி பெறும், மொழி வளர்ச்சி பெறும்ன்றாங்களே. நம்ம பல ஆண்டுகளா உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்காடு மொழியாக தமிழ் மொழியை கொண்டு வர வேண்டும் என்று வழக்கறிஞர்கள் உண்ணாவிரதம் இருந்து போராட்டம்லாம் முன்னெடுத்தாங்களே. ஏன் வந்து உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்காடு மொழியாக தமிழ் மொழியை கொண்டு வர முடியல? மொழிகளுடைய வளர்ச்சிக்கு நிதி ஒதுக்குறீங்களே. ஹிந்திக்கு எவ்வளோ ஒதுக்குறீங்க, சமஸ்கிருதத்துக்கு எவ்வளோ ஒதுக்குறீங்க, தமிழ் மொழிக்கு எவ்வளோ ஒதுக்குறீங்க? அப்போது வாயை திறந்தாலே பொய். எப்படி திமுக வந்து இங்கே தமிழ்நாட்டில் பொய் சொல்லுதோ, இந்தியா முழுமைக்கும் பொய் சொல்லக்கூடிய ஒரு கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி. அதனால் எங்கள் தலைவர் தெளிவாக சொல்கிறாரு, கொள்கை எதிரி, அரசியல் எதிரி, இந்த ரெண்டும் வீழ்த்தப்படணும்னு சொல்கிறாருல. இது ரெண்டுமே கூட்டு களவாணிகள், மறைமுக கூட்டணியில் இருக்கிறாங்க. அதனால் இவர் ரெண்டு பேரையும் வீழ்த்தணும்னு அவர் மேடையில் அழகாக பேசியிருக்கிறாரு. மக்கள் அதை ரசிக்கிறாங்க, வரவேற்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் என்னவென்று உங்களுக்கு தெரியும். தலைவர் அவர்கள் ஆட்சி அமைப்பது உறுதி. 67-77க்கு பிறகு மிகப்பெரிய அளவிலான ஒரு மாற்றத்தை 2026 தமிழக வெற்றி கழகம் கொண்டு வர போகிறது. விஜயை இன்னும் ஒரு எம்ஜிஆராக மக்கள் பார்க்க தொடங்கிவிட்டனர் என்ற ஒரு கருத்தை தான் லயோலா மணி தெரிவித்திருக்கிறார். ஒளிப்பதிவாளர்கள் பிரதீப் மற்றும் பாஸ்கருடன் சிவா, குமுதம், சென்னை.